நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் ராம்குமார். இன்னைக்கு நம்ம வந்து எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா, சுங்கங்காடுலேருந்து கிராஞ்சி எம்ஆர்டி வரைக்கும் நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, பயங்கர மழைங்க சிங்கப்பூரில் இன்னைக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா, இரவு நினைக்காங்க. பகல் 12 மணி. எப்படி மழை பெஞ்சிட்டு பாருங்க. இந்த மழையோட அழகை ரசிச்சுக்கிட்டே வாங்க. அதேமாரி பார்த்தா இதுமாரி மழை வருதுங்களே, உங்களுக்கு எப்படிங்க தெரியும் வைக்கும் அப்படின்னு நினைக்காதீங்க. சிங்கப்பூரில் வந்து நம்ம தமிழ் லாங்குவேஜில் வந்து ஒலி 96.8 எல்லா லாங்குவேஜ்லையும் இருக்குது. சைனீஸ், மலாய், இங்கிலீஷில் இருக்குது. நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒலி 96.8 அப்படிங்கிற ஒரு எஃப்எம் இருக்குது. அவங்க அலௌன்ஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நிறைய விஷயங்கள் அப்டேட் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஒரு சாங் போடுறாங்க அப்படின்னாங்கன்னா அரை மணி நேரம் பேசுவாங்க. நம்ம வந்து சாங் நீங்கள் இன்ட்ரெஸ்ட்டாக கேட்டிங்கன்னா அந்த எஃப்எம்மில் இதுங்க நம்ம அது வந்து பார்த்திங்கன்னா எஃப்எம்மில் வந்து நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள், நிறைய உலக நியூஸ்லேருந்து என்ன சினிமா பற்றி பேசணுமா எல்லா உடைய வரலாறு பற்றியும் பேசுவாங்க எஃப்எம்மில். சிங்கப்பூர் எஃப்எம் பொறுத்தவரைக்கும் ஒரு சாங்கு வந்து 5 நிமிஷம்னா அந்த 5 நிமிஷம் சாங்கு போகிறதுக்குள்ள இவங்க அரை மணி நேரம் பேசுவாங்க. ஸோ அவ்வளோக்கும் விஷயங்கள் வந்து அதில் அதிகமாக இருக்கும். ஸோ அது ஒலி 96 பற்றி நம்ம தனியாக ஒரு வீடியோ பண்ணுவோம். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பணம் பணம் இல்லைன்னா நீ பணத்துக்கு சமமானவன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. எம்ஆர் ராதா கூட அப்பயே ஒரு வாரம் சொல்லியிருக்காரு, கோடீஸ்வரன், கோடி வச்சுக்கிறவன் ஈஸ்வரனுக்கு சமமானவன், அதனால தானே அவனை கோடீஸ்வரன் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி எம்ஆர் ராதா வந்து 1960களிலே சொல்லிட்டார். ஸோ அப்படிங்கும்போது இந்த பணம் வந்து இன்றைக்கி தான் இந்த பணத்துக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்லாம் கிடையாதுங்க. அந்த காலத்துலேருந்தேவே கல் தோன்றா மண் தோன்றா காலம் அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுங்களா? அப்பையிலேருந்தே வந்து ஏதோ ஒரு வகையில் பணங்கிற ஒரு விஷயம் வந்துக்கிட்டு தான் இருக்கும். நீங்கள் வந்து சோசியல் சயின்ஸு இல்லை வரலாறுகளை பார்த்தாவே தெரியும். இந்த நாடை பிடிக்கிறது, நாடை அடிக்கிறது, ஒருத்தன் அடிக்கிறது, ஒடுக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த பணத்துக்காக தான். ஒரு காலத்துக்கு தகுந்த மாரி இந்த பணத்துக்காக வந்து ஒரு 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 ஃபைட் நடந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது இன்றைய காலகட்டங்களில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா இளைஞர்கள் வந்து இந்த பணம் அப்படிங்கிற விஷயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. மற்றபடி சொந்த பந்தங்களை முக்கியத்துவம் தரல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இந்த இளைஞர்கள் மேலே வந்து பழிய போடுறது, இளைஞர்கள் மேலேயே இல்லை ஒரு குடும்பத்து மேலே பழிய போடுறது. அப்போ வந்துட்டு ஒரு இளைஞன் வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறான் அப்படின்னானா அவனுக்கு வந்து முதல்ல வந்து பார்த்திங்கன்னா அவனை விட வசதியாக இருக்காங்க, ஒருத்தன் பேசிக்கிட்டு வச்சுட்டு இருக்காமா, இவனோட ஒருத்தன் வசதியாக இருக்குமா, அவனுக்கு இம்பார்ட்டன்ட் தரது இவனுக்கு இம்பார்ட்டன்ட் இல்லை. அப்போ வந்து இவன் என்ன யோசிப்பான், உறவு முறைகளுக்கு இம்பார்ட்டன்ட் கிடையாது, இங்கே பணத்துக்கு தான் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு. இந்த பணங்கிற விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஒரு மெச்சூரிட்டி ஆன பிறகு தான் அந்த பணத்தை பற்றி தெரியும் வைக்கும் அப்படின்ல. ஒரு ஸ்கூல் படிக்கிற வயசுலேருந்தேவே ஒரு ஸ்கூலுக்கு போகிறாங்க. அப்படி போகும்போது பார்த்திங்கன்னா அந்த யூனிஃபார்மு வந்து கரெக்டாக ஒரு ஈவனாக இருக்கணும் தான் யூனிஃபார்ம் கொடுப்பாங்க. அதுலேயும் வந்து ஒருத்தவங்க வந்து வறுமையின் காரணமாக யூனிஃபார்முக்கு கொஞ்சம் க்ளீனாகவும் போட்டு வருவாங்க, இல்லை கொஞ்சம் தூய்மை இல்லாமையும் போட்டு வருவாங்க. ஸோ இல்லை ஒரு கிழிஞ்சிருக்கும். அப்படி இப்படிலாம் வந்து இந்த கிராமப்புற ஸ்கூல்லாம் படிக்கும்போது தெரியும். ஸோ அப்படிங்கும்போது அப்போ நான் ஒரு நல்ல ட்ரெஸ் போட்டு வர குழந்தைங்களுக்கு ஒரு மாதிரி ஒரு ரெஸ்பான்ஸும், இல்லை ஒரு குழந்தைங்களுக்கு நல்ல ட்ரெஸ் இல்லாமல் கொஞ்சம் ஒரு மாதிரி தத்தியாக வர குழந்தைங்களுக்கு ஒரு ரெஸ்பான்ஸும் அப்படிங்கிற மாரி தான் ஒரு சில ஸ்கூலுங்களில் வந்து அந்த டீச்சர்ஸுங்க வந்து நடந்துக்குவாங்க. ஆனால் டீச்சர்ஸ் வந்து கடவுளுக்கு சமமானவங்கள அவங்க நான் எந்த குறையும் சொல்ல கிடையாது. ஸோ நான் ஒரு சில சின்ன சின்ன விஷயங்கள் வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன்னு வச்சுக்கலாம். அப்படிங்கும்போது அங்கே வந்து அந்த குழந்தைக்கு என்ன நம்மக்கிட்ட நல்ல யூனிஃபார்ம் இருந்தால் நம்மளுக்கும் ஒரு ரெஸ்பான்ஸ் கிடைக்குமா. இப்போ வந்து ஏதோ கல்ச்சுரல்ஸ் ப்ரோக்ராமோ இல்லை வந்து ஒரு ஆண்டு விழா நடத்தும் போது காஸ்டியூம்ஸ் வந்து கரெக்டாக இருந்தால் மட்டுமே தான் அந்த குழந்தைய வந்து ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ் பண்ண விடுவாங்க. ஸோ காஸ்டியூம்ஸ் இல்லைன்னா சரி உங்கள்கிட்ட இல்லையா, நீ வேறு அந்த குழந்தைக்கு 1000 டேலண்ட்ஸுங்க இருந்தால் கூட டேலண்ட்டுகள் இருந்தாலும் அதெல்லாம் பர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியாது. காரணம் வறுமை. ஸோ அங்கேயே வந்து வறுமையோட காரணம் வந்து குழந்தைங்க புரிஞ்சுக்கும். அப்படி புரியும் போது 1000 தான் அந்த குழந்தைகள் வறுமையாக இருந்தாலும் அவங்க அப்பா அம்மா வந்து பார்த்திங்கன்னா அந்த குழந்தைகளை வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சாமி மாரி, ஒரு கடவுள் நம்ம வருங்காலம்டா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கிடைக்காத விஷயங்கள் அந்த குழந்தைங்களுக்கு கிடைக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு சில கஷ்டங்களை அப்படியே சொல்லிக்கிட்டே வருவாங்க. இப்போ எங்கள் அப்பாலாம் வந்து வெளியில் வந்தார் அப்படின்னா சாயந்தரம் ஆகும்போது வெளில போயிட்டாருன்னா ஏதாவது திங்ஸ் வாங்கினா நாங்கள் எங்கே தூங்கிடுவோமா அப்படின்னு சொல்லிட்டு அதை அடித்து பிடிச்சி கொண்டு வருவார். ஸோ ஏதோ ஒரு விஷயங்கள் சிறப்பான ஒரு சாப்பாடு இருக்குது அப்படின்னா அதை வாங்கி எடுத்துகிட்டு நாங்கள் ஸ்கூலில் இருந்தாங்கன்னா ஸ்கூலில் வந்து கொடுத்துட்டு வருவார். ஸோ அப்படிங்கும்போது சொல்லிகிட்டே வருவார், இப்படி கஷ்டம்பா அப்படி கஷ்டம்பா, அது பண்ணுவா இதை பண்ணுப்போம். நாங்கள் வந்து குறு விவசாயி தான், விவசாய குடும்பத்தில் இருக்கும்போது விவசாய வேலையை பார்த்துக்கும்போது இப்படி கஷ்டப்படணும் போகணும் வரணும். ஸோ உங்கள் லைஃப் வந்து அடுத்த கட்டம் பார்க்கணும், அந்த காசு தான். அப்படிங்கும்போது அந்த காசு போனால் இப்போ நான் ஒரு விஷயம் வந்து நாங்கள் வந்து இப்போ பொங்கல் தீபாவளிக்கு இப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா பர்த்டே ட்ரெஸ் இருக்குது, சண்டே ட்ரெஸ் இருக்குது, எல்லாத்துக்கும் ட்ரெஸ்ஸு. சும்மா நினச்சா ஒரு கோவில் திருவிழாலாம் ட்ரெஸ்ஸு, எதுக்கானாலும் ட்ரெஸ் எடுப்பாங்க, போவாங்க வருவாங்க. என்றைக்காலும் இந்த இந்த என்ன சொல்கிறது,
இந்த ஃபுட்டு கூட பார்த்தீங்கன்னா, ஆசைப்படுற அன்னைக்கு எல்லாம் செஞ்சுக்கலாம் வச்சுக்கலாம். ஆனா, நாங்க வந்து சிறு வயசா இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு இட்லி சுடணும்னாலும் வந்து தீபாவளி, பொங்கலா இருக்கணும். ஒரு நல்ல ட்ரெஸ் போனா வைக்கலாம். தீபாவளி, பொங்கல் இப்படி ஒரு ஒரு ஃபெஸ்டிவல் வரணும். ஸோ அப்படி வரும்போது இந்த ட்ரெஸ் எடுக்க போறாங்கன்னா, நாங்க வந்து அந்த குழந்தைங்க இருக்கும்போது அந்த இடத்த வந்து அப்ப வந்து எங்க அப்பா வந்து எங்க ட்ரெஸ் எடுக்க போறோம்னா, கமலா அப்படிங்கிற ஒரு கடைக்கு எடுத்துட்டு போவாரு. கமலா கடை அப்படின்னு. கமலா அப்படி அந்த அக்கா வந்துட்டு இன்னமும் கடை வச்சிருக்காங்க. ஒரு நாள் அந்த கடைய உங்களுக்கு ஷோ பண்ணேன். அந்த கடைக்கு போம்போது எல்லாத்துக்கும் ட்ரெஸ் எடுத்து எங்க அப்பா பைய பார்ப்பாரு. "எப்பா காசு இல்லாட்டினா எடுக்காதப்பா" அப்படின்னு நான் சொல்லிருவேன். ஸோ அப்பலாம் பார்த்து வளர்ந்துக்கிட்டு இது நான் மட்டும் என்னோட வாழ்க்கையில மட்டும் இல்ல, எல்லாரோட வாழ்க்கையிலும் வந்து இதேமாரி அனுபவங்கள் இருக்கும். அப்படி இருக்கும்போது காசு பணத்துக்கு முக்கியத்துவம் குடுத்துட்டு ஓடுறாங்க. உறவுக்கு முக்கியத்துவம் குடுக்கல அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க பண்ண வந்து ஒரு எல்லார் வாழ்க்கையிலும் வந்து அவமானங்கள் இருக்கும்னு வச்சுக்கங்க. அந்த அவமானங்கள சரி பண்றதுக்காக தான் அந்த பொருளாதாரம் தான் ஒரு வேள சரியாயிருமா அப்படிங்கிற நம்பிக்கையில தான் ஓடிக்கிட்டு இருக்கிறதே. ஏன்னா வந்து இறந்து போனா யாரும் இந்த கையில வந்து இந்த காச கொண்டுட்டு போறதுக்கு கிடையாது. ஆனா வந்து பணம் இல்லாத மனிதன் பொணத்துக்கு சமமானவன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். அப்படிங்கும்போது இன்னைக்கு வந்து எல்லா விஷயங்களும் வாங்கணும், போகணும், வரணும். இல்ல சாதாரண ஒரு உடம்பு சரியில்ல போல வரணும். அன்னைய காலகட்டங்களாட்டி அவன் நல்ல மனுஷன்டா. ஒரு சபைக்கு போறாங்க, அவன் நல்ல மனுஷன்டா. அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்கும். இன்னைக்கெல்லாம் போனா, நீ நல்ல மனுஷனா இருந்தா சரிதான். பையில வந்து கனம் இல்ல அப்படின்னா, "நீ வெங்கம்பாய" அப்படின்னு சொல்லுவாய்ங்க. அவன் 1000 சொன்னா போறான்டா, அவன் வெங்கம்பாயன்டா அப்படின்னு. ஒருத்தன் பணக்காரன் வந்து தவறான ஒரு கருத்துக்கள சொல்லும்போதும், அது பயங்கர பெருசா பேசப்படும். ஒரு நல்லவன் வந்துட்டு சரியான கருத்துக்கள சொன்னாலும், அது வந்து தவறா தான் பேசப்படும். அப்படிங்கும்போது, இது மாரி இந்த எல்லாமே பார்த்து, 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 பார்த்து வளர்ந்த பசங்க என்னான்னா, சரி இந்த காசு, பணம் தான். இது என்னதான் வந்து இவன் வந்து பெருசா அம்பானியாவோ, இல்ல உலக பணக்கார பட்டியல்ல இடம் பிடிக்கணுமோ வந்து ஓடுறது கிடையாது. நாம்ப யார்கிட்டயும் கையேந்த வேண்டாம்பா. வெளிநாட்ல ஒர்க் பண்ற நண்பர்கள்ட்ட, இளைஞர்கள்ட்ட எல்லாம் கேட்டா, நாம்ப யாரும் கையேந்தக்கூடாத அளவுக்கு வந்து, நம்ப வந்து ஒரு பணம் சம்பாதிச்சா போதும் அப்படின்னு சொல்லி தான், கஷ்டம் கஷ்டம் நம்ப ஊர்ல படுற கஷ்டங்கள விட வந்து இங்க பயங்கர கஷ்டப்படுறாங்க. அந்த கஷ்டத்துக்கு பின்னாடி பார்த்தா 1000 அவமானங்கள் வந்து சுமந்துகிட்டு இருக்கிறாய்ங்க. 1 அவமானம், 2 அவமானம் இல்ல. 1000 அவமானம். ஒரு பையன் சொல்றான், "ஏன்டா தம்பி இப்படி வந்து கஷ்டப்படுற?" "அண்ணா, நான் லவ் பண்ணிக்கிட்டு இருந்தேண்ணே. அந்த வீட்டுக்கு பொண்ணு கேட்க போனா, "உனக்கு என்னடா தகுதி இருக்கு?" அப்படின்னு கேட்டாய்ங்க. சரி நான் தகுதிய வளர்த்துட்டு வரேன். கட்டி குடுங்கடா அப்படின்னாலும் கட்டி குடுக்க மாட்டாய்ங்க. அதுக்கான டைம் இல்ல அப்படின்னு சொல்லி வேற இடத்துல கட்டி குடுத்துட்டாய்ங்க. இன்னைக்கு நான் எனக்கு ஏத்த ஒரு தேவதை கூட வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன், வச்சுக்கிட்டு இருக்கேன். நான் நல்லா தான் இருக்கேன். அப்படிங்கும்போது, நாளைக்கு என் பசங்களுக்கு இது மாரி பிரச்சனை வந்துறக்கூடாதுண்ணே. என் குழந்தைங்களுக்கு இப்படி வந்துறக்கூடாது. நான் படிக்கும்போது இவ்வளோ இழந்திருக்கேன். என் குழந்தைங்களுக்கு இப்படி வந்துறக்கூடாதுண்ணே. அதனால தானே இப்படி கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரோட்டு ஒர்க் பண்ற ஒரு நண்பர் வந்து சொல்றாரு. ஸோ இதெல்லாம் ஒரு வழிகள் தான் பாரு. அவன் நல்லவனா, கெட்டவனாங்கிறது நம்ம தீர்மானிக்கல. அவன் பணம் வச்சிருந்தான்னா, அன்னைக்கு வந்து அவன் ஒரு சில தோல்விகளும், ஒரு சில அவமானங்களும் தான் வந்து இந்த பணத்த நோக்கி ஓட சொல்லுதே. பணங்கள் வந்து என்னைக்கானாலும் சம்பாரிச்சிரலாம். என்னாலும் பண்ணிறலாம். எந்த டைம் வேணாலும் ஒரு பணம் சம்பாரிக்கான ஒரு மேஜிக் நடக்கும். உழைப்புங்கிற ஒரு விஷயம் இருந்தா. ஆனா வந்து, அதனால ஏற்பட்ட அவமானங்கள வந்து திருப்பி எடுக்க ரொம்ப கஷ்டம். அதனால என்ன சொல்றேன், உங்கள அசிங்கப்படுத்தலன்னா அவங்கள்ட்ட வந்து நீ வந்து வாதம் பண்ணிட்டு இருக்காத. உன்னோட வெற்றியின் மூலம் வந்து அத போய் அவங்கள்ட்ட முன்னாடி நின்னு காட்டு. நான் இப்படி தான்டா அப்படின்னு. ஸோ, அதனால வந்துட்டு பணம் முக்கியம். அதனால அதன் பேரே உறவுகளும் முக்கியம். அதனால வந்துட்டு பணம் எந்த அளவுக்கு முக்கியமா இருக்கோ, அந்த அளவுக்கு உறவுகளையும் ஏத்து பிடிங்க. உங்க வாழ்க்கை நல்லாருக்கும். பயணங்கள் தொடரும். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன்.